என்ன பார்க்க போகிறோம்னா வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். வேப்பர் அப்சார்ப்ஷன் சிஸ்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ரஸர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் இருக்கும். அதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா அப்சார்பர், ஜென்ரேட்டர், லிக்விட் பம்ப், ப்ரெஷர் ரெடியூசர் இந்த நாலுத்தை பயன்படுத்தி கம்ப்ரஸர்ன்ற ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க வேப்பர் அப்சார்ப்ஷன் சிஸ்டத்தில். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க செட்டப் பார்க்குறீங்க. ஸோ ஜென்ரேட்டர் பார்க்குறீங்க, ப்ரெஷர் ரெடியூசர் இருக்குது, அப்சார்பர் இருக்குது, அப்புறம் பம்ப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு கம்ப்ரஸர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப். அதுக்கப்புறம் எவாப்ரேட்டர் நம்ம நினச்ச மாதிரி தான் இருக்குது, த்ராட்டில் வால் இருக்குது, கண்டென்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா, இப்போ டைப்ஸ் ஆஃப் விஏஎஸ் வந்து 2 fluid system, 3 fluid system சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. 2 fluid சிஸ்டத்தில் வந்து இந்த ப்ரெஷர் ஆஃப் ஏர் வந்து எப்படி இதுவாகுதுன்னா ரெஃப்ரிஜரண்ட் அண்ட் அப்சார்பர் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேர் வந்து அக்வா அமோனியாவில் வந்து ரெஃப்ரிஜரண்ட் வந்து அமோனியா இருக்கும், அப்சார்பர் வந்து வாட்டராக இருக்கும். அக்வா அமோனியாவில் அமோனியா ரெஃப்ரிஜரண்ட்டு, வாட்டர் வந்து அப்சார்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே செகண்ட் பேரில் லித்தியம் புரோமைடு வாட்டர் சிஸ்டம், அங்கே வந்து வாட்டர் வந்து ரெஃப்ரிஜரண்ட் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். அங்கே வந்து லித்தியம் புரோமைடு வாட்டர் சிஸ்டம், வாட்டர் தான் ரெஃப்ரிஜரண்ட்டு. அப்சார்பர் வந்து லித்தியம் புரோமைடு. எப்பவுமே வந்து அக்வா அமோனியானா அமோனியா ரெஃப்ரிஜரண்ட்டு, லித்தியம் புரோமைடு வாட்டர்னா வாட்டர் ரெஃப்ரிஜரண்ட்டு. முன்னாடி இருக்க அக்வா வந்து அப்சார்பர், இங்கே முன்னாடி இருக்க லித்தியம் புரோமைடு வந்து அப்சார்பர் அப்படின்னு தெரியும். இது 2 fluid சிஸ்டத்துக்கான அறிகுறி. 3 fluid சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அமோனியா, வாட்டர், ஹைட்ரோஜன். இதில் ரெஃப்ரிஜரண்ட் வந்து அமோனியா, அப்சார்பர் வந்து வாட்டர், லிக்விட் பம்ப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஹைட்ரஜன் வச்சு பண்ணுவாங்க டியூ டு த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த ஹைட்ரஜன். ஸோ லிக்விட் பம்ப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து யாரை வச்சு பண்ணுவாங்கன்றது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது ஹைட்ரஜன் வச்சு தான் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நமக்கு 2 fluid system அண்ட் 3 fluid system பார்த்தோம். அப்புறம் கம்ப்ளீட் செட்டப் ஆஃப் வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னா சிஓபி ஆஃப் வேப்பர் அப்சார்ப்ஷன் சிஸ்டம் தான் பார்க்குறோம். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் ஹீட் சோர்ஸ் இருக்குது, அது டிஜி, ஜென்ரேட்டர் டெம்பரேச்சர் டிஜி சொல்கிறாங்க. அங்கேருந்து ஹீட் ரிஜெக்ட் ஆகுது. அப்புறம் நமக்கு வந்து ஹீட் என்ஜினாக ஆக்ட் ஆகி அது வந்து ஒர்க்கை கொடுக்குது. ஸோ QA வந்து நமக்கு தராங்க. ஸோ TA டெம்பரேச்சரில் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா அடுத்தது கண்டென்சர் அண்ட் அப்சார்பர் டெம்பரேச்சரை மட்டும் கண்டென்சர் டெம்பரேச்சர் மேலே இருக்குது. ஸோ TA = TC சொல்கிறாங்க. ஸோ இங்கே QE எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அங்கே QC கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் TEன்றது எவாப்ரேட்டர் டெம்பரேச்சர், TGன்றது ஜென்ரேட்டர் டெம்பரேச்சர், TCன்றது கண்டென்சர் டெம்பரேச்சர் ஆர் அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் அப்படி கூட சொல்லலாம். இல்லை நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம், யார் பெரியவன் யார் சின்னவன்றது ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். GCE கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு வச்சா GCE ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். G தான் பெருசு, C நடுவில், E கடைசியாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ COP கண்டுபிடிக்கும் போது QE/QG போட்டால் நமக்கு கிடைக்கும். மேலே ஒரு ஒர்க் டன், கீழே ஒரு ஒர்க் டன். COP வந்து இந்த ஒர்க் டன் பை ஜென்ரேட்டட் டெம்பரேச்சர் வந்து போட்டிங்கன்னா அது தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் இன்ஜின். இது QE/work done போட்டிங்கன்னா COP ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ எஃபிஷியன்சி ஃபார்முலா TG - TA/TG. இது TE/TC - TE போட்டோம் அப்படின்னா நமக்கு COP max = TE × TG - TA. இதே ஃபார்முலா தான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. TG × TC - TE. இது கீழே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், GC வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஏகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வந்து ஏகா/GCE அப்படின்னு வச்சுனா ஃபார்முலா தப்பு நடக்காது. ஸோ COP ஆஃப் வேப்பர் அப்சார்ப்ஷன் சிஸ்டம் வந்து 0.3லேருந்து 0.5 இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ஜினும் ரெஃப்ரிஜரேட்டர் காம்பினேஷன் GCE அதை வச்சு தான் வந்து நம்ம மொத்த இதுவே வந்து இது பண்ணுறாங்க. இந்த C வந்து ஏக்கு ஈக்குவலாக இருக்கும்னு வச்சுக்கிட்டு அதை வந்து இன்ஜினும் ரெஃப்ரிஜரேட்டர் வச்சு நமக்கு இந்த ஃபார்முலாவை ஈஸியாக உருவாக்கலான்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து அந்த ஃபார்முலா உருவாக்குறதுக்கான தம் ரூல். இன்றைக்கி வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தை பற்றி நம்ம அதோட செட்டப்பு ப்ளஸ் வந்து 2 fluid system, 3 fluid system, அப்புறம் வந்து இந்த ஃபார்முலா COPயோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம். வேல்யூ வந்து 0.3லேருந்து 0.5 இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டாபிக் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக மெமரி ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.